சென்னை தண்டையார்பேட்டையில் கலைஞர் நூற்றாண்டு விழா கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய திராவிடர் கழக தலைவர் வீரமணி, சொன்னதையும் செய்த சொல்லாததையும் செய்த திமுக ஆட்சியை ஏன் அகற்ற முடியவில்லை என்று உரையை தொடங்கியதால் அருகில் இருந்த RS பாரதி முறைத்தபடியே பார்த்து கொண்டிருந்தார். சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், அதுதான் மிக முக்கிய ஆட்சி. அப்படிப்பட்ட ஆட்சி இவ்வளவு கடினமா இவ்வளவு மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ஆட்சியை அவ்வளவு சுலபமா அகற்ற முடியல. காரணம் அனைவருக்கும் அனைத்து தமிழ்நாடு. ஏன் திமுக வெற்றி அடையணும், ஏன் மீண்டும் திமுக நாடாளுமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, இந்த நாட்டை மாற்றுறதுக்கு காலங்காலமா நம்ம நாட்டில் இருந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்கு இதை தெளிவா சொல்லணும். இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். ஒரு வழியாக பாயிண்ட்டுக்கு வந்த வீரமணி, சில கட்சிகள் கதவை திறந்து வைத்துக் கொண்டு கூட்டணிக்காக காத்திருப்பதாகவும், இன்னும் சிலர் கதவையே கழட்டி வைத்துக் கொண்டு காத்திருப்பதாகவும், அங்கு எவரும் செல்லவில்லை என்று அதிமுகவை கிண்டல் அடித்ததோடு திமுகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் வெயிட்டிங் லிஸ்டில் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இன்னைக்கு மிக முக்கியமா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்கன்னா வாங்க 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 எல்லா கட்சியும் கூட்டிட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டா சில பேர் நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், கதவை கழட்டியே வச்சுட்டாங்க. சில பேர் ஜன்னலை திறந்தாலும் கதவை திறந்தாலும் கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. இங்க நம்ம கூட்டணி பாருங்க, இங்க இருக்கிற இடத்துலயே பிரிச்சு கொடுக்க முடியல. புதுசா யார் வந்தாலும் இல்ல, சரிங்க பிறகு உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் நடுவுல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறதா காரணம் என்ன? கலைஞருக்கு பிறகு அரசியலில் வெற்றிடம் என்று சொன்னார்கள். இந்தியாவே தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றிடம் என்று முதல்வர் காட்டியதால் தங்களிடம் கொள்கை கூட்டணி உள்ளதாக கூறிய வீரமணி மறைமுகமாக ரஜினியையும் சாடினார். ஆமா ஐயா, வெற்றிடம் இருக்கு, நல்ல தலைவனுக்கு வெற்றிடம் இருக்கு, தலைமைக்கு வெற்றிடம் இருக்கு. புதுசா யார் வந்தாலும் இல்ல, சரிங்க பிறகு உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கோம் நடுவுல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறதா காரணம் என்ன? ஏன் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து பெரியார் கலைஞருக்கு பிறகு இது வெற்றிடம்னு சொன்னார்கள். இல்ல, இந்தியாவே பெற்று தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றிடம் என்று காட்டினார் நம்முடைய முதல்வர். அதனுடைய விளைவுல இன்னைக்கு கொள்கை கூட்டணியா இருக்கு. கொள்கை கூட்டணியா இருக்கிற காரணத்தால்னா எந்த பிளவும் இல்லை.